வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, ஔவையார் இயற்றிய முன்னுரை பார்ப்போம். மூதுரையான அதாவது முதுமையான பழமையான உரைகளை கொண்டது மூதுரை. வாக்குண்டாம் என்பது இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்துச் செய்யுளின் தொடக்கத் தொடர். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொடர் தான் இந்த செய்யுள்ல தொடக்கத்தில் அமைந்த தொடர். இது பிற்காலத்தவரால் இந்நூலுக்கு 2வது பெயராக வழங்கப்பட்டு வருகின்றது. மூதுரை என்றும் சொல்லுவாங்க, வாக்குண்டாம் என்று அந்த செய்யுளின் தொடக்கத் தொடரையே தலைப்பாகவும் நூலாகவும் சொல்லுவாங்க. இது கடவுள் வாழ்த்து நீங்களாக 30 வெண்பாக்களை உடையது. பல பெரிய நூல்களின் சாரமாகவும் நீதிகளும் கருத்துக்களும் எளிய நடையில் இந்நூலில் தெளிவுறக் கூறப்பெற்றுள்ளன. இந்நீதிகள் யாவும் சிறு பருவம் தொட்டே கற்பிக்கத்தக்கவை. இந்நூலை இயற்றிய ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எனவும் இவர் பெயர் வழங்கப்பெறும். ஔவை என்னும் சொல் பெண்மகளை அதாவது செவ்வியை குறிக்கக்கூடியது. ஔவையார் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய 4 நூல்களைத் தவிர அசதிக்கோவை, விநாயகர் அகவல், ஞானக்குரல், பந்தனத்தந்தாதி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றியவர். ஈசனிடம் இடையறா அன்பு பூண்டவர். இவர் வாக்கு யாவும் அமுத வாக்காகும். அதற்கு ஒரு அழகிய பாடலை இந்த முன்னுரையில் கொடுத்துள்ளார்கள் பாருங்கள். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நீரில் இருக்கின்ற நீராம்பல், அந்த நீர் இருக்கின்ற அந்த அளவுதான் அது மலரும். அதுபோல நம்ம என்ன படித்திருந்தாலும் நம்ம கற்ற அந்த நூல்களினுடைய அளவுதான் நமக்கு நுண்மையான அறிவுகள் பெருகும். அதே மாதிரி முன்பிறவியிலையும் இப்பிறவியிலையும் நாம் எந்த அளவுக்கு தவம் செய்திருந்தோமோ அதற்கேற்றாற்போல்தான் நமக்கு செல்வம் கூட, திருமகள் கூட நம்மிடத்தில் இருப்பாள். அதே போலதான் குலத்தளவே ஆகுமாம் குணம். இந்த குலம் என்பது எந்த இனத்தாரையும் இல்லை, மரபு வழியாகவே அந்தந்த இல்லத்தில் வாழுகின்ற மக்களினுடைய குணத்தை பொறுத்தே அந்த வழியினருக்கு, சந்ததியினருக்கு, ஜென்ரேஷனுக்கு அந்த குணம் அமையப்பெறும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக வெள்ளத்தனைய மலர் நீட்டம் தொட்டனை தூரம் மணற்கேணி போன்ற குறள் கருத்துக்களை உள்ளடக்கியது போன்ற கருத்தினை இங்கு உணர முடிகின்றது. தொடர்ந்து கடப்பாட்டில் இந்த மூதுரையின் பாடல் பொருள்களை விளக்கத்தோடு காண்போம் வாருங்கள். உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.